வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட சில ஆவணங்களை வச்சு இன்னைக்கு நாம சென்னை மாநகராட்சியோட செயல்பாடுகள்ல இருக்கிற சில முக்கியமான பிரச்சனைகளை பத்தி பேச போறோம். ஆமா, குறிப்பா உள்கட்டமைப்பு, அப்புறம் பாதுகாப்பு, ஊழல்னு சில குற்றச்சாட்டுகள், பேரிடர் மேலாண்மை, இதிலெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. கரெக்ட். இந்த ஆவணங்கள் நிர்வாகத்தோட பொறுப்பு கூறல ரொம்ப ஆழமா கேள்வி கேக்குது. நம்ம நோக்கம் வெறும் நம்பர்ஸ பாக்குறது இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற அந்த சிஸ்டம் பிரச்சனைய புரிஞ்சுக்கிறது தான். சரி, நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். முதல்ல உள்கட்டமைப்பு, குறிப்பா மழைநீர் வடிகால், ரோடு, இத பத்தி உங்க ஆவணங்கள் என்ன சொல்லுது? ஆரம்பமே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. 2025-26 பட்ஜெட்ல மழைநீர் வடிகாலுக்கு மட்டும் பாருங்க 1032 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஓ, பெரிய அமௌண்ட். ஆமா. ஆனா அக்டோபர் 29, 2025 அன்னைக்கு பேஞ்ச ஒரே ஒரு மஞ்சள் எச்சரிக்கை மழைக்கே, அதாவது ரொம்ப சாதாரண மழைக்கு, ஆமா, பெரிய மழை கூட இல்ல, அதுக்கே டி நகர், வேளச்சேரி, பள்ளிக்கரணை மாதிரி முக்கியமான ஏரியாக்கள்ல ரோடெல்லாம் போயிடுச்சு. இவ்ளோ பணம் இருந்தும் ஏன் இப்படி? அதுதான் கேள்வி. அந்த ஒதுக்குன பணத்துல நிஜமா எவ்வளவு செலவு பண்ணாங்க? அந்த செலவுக்கும் அங்க முடிஞ்ச வேலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆமா, அது மட்டும் இல்ல. 2023ல இருந்தே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் செலவு பண்ணதுக்கு பயன்பாட்டு சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அதாவது பில்லு, வவுச்சர் மாதிரி. ஆனா கிடைக்கலன்னு உங்க டாக்குமெண்ட் சொல்லுது. இத இத கொஞ்சம் கவலையா இருக்கு. கண்டிப்பா. இங்க வெளிப்படைத்தன்மை அது ரொம்ப முக்கியம். உங்க மூலங்கள் கேக்குற மாதிரி இந்த மழைநீர் வடிகால் வேலைகளுக்கு ஏதாவது மூன்றாம் தரப்பு தொழில்நுட்ப தணிக்கை நடந்ததா? அதாவது வெளியில இருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி செக் பண்ணாங்களா? அப்படி நடந்திருந்தா ரிப்போர்ட் வெளியே வந்திருக்குமா? அதான் தெரியல. அந்த ரிப்போர்ட்ஸ் எங்க? அந்த ப்ராஜெக்டோட தரம், குவாலிட்டி, அதை எப்படி உறுதி செஞ்சாங்க? சும்மா பணம் ஒதுக்கிட்டோன்னு சொல்றது பத்தாது. அது எப்படி, எங்க, என்ன தரத்துல செலவாச்சுன்னு தெளிவா ஆடிட் பண்ணினா ஆதாரம் வேணும். அதுதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எழுதி சொல்லுது. சரி, இதே கதை தான் ரோடு விஷயத்திலயும் நடக்குதா? 2021ல இருந்து 2025 வரைக்கும் சாலைகளுக்காக மட்டுமே சுமார் 2870 கோடி. நினைச்சு பாருங்க. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 3000 கோடி. ஆமா. ஆனா ஸ்டேட் ஆடிட்டர் ரிப்போர்ட் படி முக்கியமான ரோடு வேலைகள்ல 3ல 1 பங்குக்கு மேல, அதாவது 34%க்கும் அதிகமா 6 மாசத்துக்கும் மேல தாமதமா. ஏன் இந்த தொடர் தாமதம்? இதுக்கு ஏதாவது காரணம் சொல்றாங்களா? அதுதான் தெரியல. 2022ல ஒரு பராமரிப்பு ஷெட்யூல் போட்டிருக்காங்க. அதை ஏன் ஃபாலோ பண்ணல? அது ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம வேலை முடிஞ்சிடுச்சே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் சில ரோடு மறுபடியும் ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. ஆஹா, உங்க ஆவணங்கள்னா அது ஒரு இருக்கு. இதுக்கு ஆதாரமா எங்க, எப்போ வேலை முடிஞ்சதுன்னு காட்டுற புவி குறியிடப்பட்ட போட்டோஸ், அதாவது ஜியோ டேக்டு எவிடன்ஸ், அதை கேட்டிருக்காங்க. கிடைச்சதா? அதுவும் பதிலிலேருந்து தான் தெரியுது. இங்க நாம கவனிக்க வேண்டியது அந்த அக்கௌண்டபிலிட்டி கேப், அதாவது பொறுப்பு கூறல்ல இருக்கிற ஓட்டை. ஆமா. முக்கியமா நிறைய ஃபண்ட்ஸ் போற மெயின் ரோடுகள்ல திரும்ப திரும்ப லேட் ஆகுது. சரி, இதுக்கு காரணமான ஆபீசர்ஸ் மேலேயோ இல்ல கான்ட்ராக்டர்ஸ் மேலேயோ ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? அதுக்கான ஆதாரம் இருக்கா? அது இருந்தா சொல்லுவாங்க இல்லையா? அப்படி எதுவும் இல்லைன்னா அது நிர்வாகத்தோட ஒரு மெத்தன போக்க காட்டுதா? இல்ல வேற ஏதாவது முறைகேடு நடக்குதா? இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சாதான் அந்த நிர்வாகத்தை நம்ப முடியும். கரெக்ட். இந்த உள்கட்டமைப்பில் இருக்கிற பொறுப்பு கூறல் குறைபாடு பாதுகாப்பு விஷயங்கள்லயும் அப்படியே தெரியுது போல. அக்டோபர் 29, 2025 அன்னைக்கு ஆலந்தூர்ல நடந்த அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்த சம்பவம் ரொம்ப சோகமான சம்பவம் அது. ஆமா. 3 பேர் இறந்துட்டாங்க, 9 பேருக்கு காயம். உங்க ஆவணங்கள் ரொம்ப நேரடியா ஒரு கேள்வி கேக்குது. அந்த குறிப்பிட்ட பில்டிங் மேல பாதுகாப்பு மீறல்னு 2021, 2025க்குள்ள புகார் வந்திருக்கா? ஓ, அப்படி வந்திருந்தா கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அதோட ரிப்போர்ட், டேட்ஸ், என்ன ஆர்டர் போட்டாங்க, அதெல்லாம் எங்க? ஏற்கனவே வார்னிங் கொடுத்திருந்தும் ஆக்ஷன் எடுக்கலனா அது பெரிய அலட்சியம் இல்லையா? ஏன் லேட் ஆச்சு? அதுதான் தெரியல. ஏன் நடவடிக்கை தாமதமாச்சுன்னு கேக்குறாங்க. இது ஒரு பில்டிங்கோட கதை இல்லையே. அதுதான் இன்னும் பயமா இருக்கு. 2020ல இருந்து 753க்கு மேற்பட்ட பில்டிங் டேஞ்சரஸ்னு ஃபிளாக் பண்ணிருக்காங்க. அதாவது ஆபத்துன்னு குறிச்சிருக்காங்க. 753 பில்டிங்கா? அடேங்கப்பா. ஆமா. ஆனா அதுல வெறும் 9% பில்டிங் மேல தான் இடிக்கவோ இல்ல சரி பண்ணவோ ஆர்டர் போட்டிருக்காங்க. வெறும் 9%? அப்போ மீதி 91%?
அந்த பில்டிங்ஸ் நிலைமை என்ன? அக்டோபர் 2025 நிலவரப்படி அதுல எத்தனை இன்னும் யூஸ்ல இருக்கு? மக்கள் அதுல வசிக்கிறாங்களா இல்ல ஆபீஸ் நடக்குதா? தெரியல. அது மட்டும் இல்ல, 2023 தமிழ்நாடு ஹவுசிங் போர்டோட இன்டர்னல் ஆடிட்டே சொல்லியிருக்கு, ஆலந்தூர் மாதிரி பல அதிக ஆபத்துள்ள இடங்கள்ல வருஷா வருஷம் நடக்க வேண்டிய சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் நடக்கலன்னு. ஓ, அப்போ ஆடிட்லயே கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஆமா, உங்க ஆவணங்கள் அதான் சொல்லுது. இந்த மாதிரி தாமதத்தால, அலட்சியத்தால போன உசுருங்களுக்கும் ஏற்பட்ட நஷ்டத்துக்கும் யாரு பொறுப்பு? இதுக்கான டேட்டாவை கவர்மெண்ட் கொடுக்கணும்னு கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, மனுஷ உசுரோட மதிப்பு சம்பந்தப்பட்டது. நிஜமாவே கேட்கவே கஷ்டமா இருக்கு இந்த பாதுகாப்பை பத்தி பேசும்போதே. இந்த திட்டங்கள்லாம் எப்படி செயல்படுத்துறாங்கங்கிற நேர்மை பத்தியும் சந்தேகம் வருது. உங்க டாக்குமெண்ட்ஸ்ல 2022-25 வருடாந்தர தணிக்கை அறிக்கைகளை கோட் பண்ணி ஆடிட் ரிப்போர்ட்ஸ் குறைஞ்சது 62 டெண்டர் நடவடிக்கைகள்ல முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதோட மதிப்பு சுமார் 415 கோடி. 415 கோடியா? பெரிய ஊழல் குற்றச்சாட்டு மாதிரி தெரியுதே. ஆமா, இவ்ளோ பெரிய கண்டுபிடிப்புகள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, எத்தனை டெண்டரை கேன்சல் பண்ணாங்க, எத்தனை கான்ட்ராக்டரை பிளாக்லிஸ்ட் பண்ணாங்க. அதாவது இனி அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்தாங்களா? ஆமா, எத்தனை கிரிமினல் கேஸ் போட்டாங்க, அதுல எத்தனை முடிஞ்சது, 2020 இருந்து கொடுத்த முக்கியமான கான்ட்ராக்ட்ஸ் பத்தின இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. வெளிப்படைத்தன்மைக்கு இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். இதோட இம்பாக்ட் என்னன்னா, உங்க டாக்குமெண்ட் சொல்றபடி ஏற்கனவே தப்பு பண்ணின கம்பெனிக்கு திரும்ப திரும்ப கான்ட்ராக்ட் போயிருக்குன்னு உள்கண்காணிப்பு குழுக்களே சொல்லியிருக்காங்க. அப்படியா? இது எப்படி நடக்குது? அதுதான் புரியல. இது ஏதோ தெரியாம நடந்த தப்பு மாதிரி இல்ல, ஒரு சிஸ்டமேட்டிக் பிரச்சனையா தெரியுது. அதோட இந்த தரமில்லாத பொருள் யூஸ் பண்றது, அது இன்னொரு பெரிய பிரச்சனை. ஆமா, அதையும் சொல்லியிருந்தீங்க. 2021 24 நடந்த டெஸ்ட்ல வடிகால் ரோடு வேலைகள்ல யூஸ் பண்ணின மெட்டீரியல்ஸ்ல 27%, அதாவது 4ல் 1 பங்குக்கு மேல தரம் இல்லாத கான்கிரீட் இல்ல ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது 27%? எப்படி இதெல்லாம் அனுமதிச்சாங்க? அதான் கேள்வி. இந்த மாதிரி தரம் இல்லாத பொருள் கொடுத்த கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது ஃபைன் போட்டாங்களா? நஷ்ட ஈடு வாங்கினாங்களா? அதுக்கு ஆதாரம் எங்க? இல்லனா அந்த நஷ்டம் நம்ம வரி பணத்திலிருந்து போச்சா? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சாதான் அந்த ஊழலோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்ப அடுத்து பேரிடர் தயார் நிலை. இதுலயே ஒரு மாதிரி முரண்பாடா தெரியுது. 2021-26 பீரியட்ல தமிழ்நாடு மாநில பேரிடர் தணிப்பு நிதிக்கு SDMF கவனிங்க 32,030 கோடிக்கு மேல ஒதுக்கியிருக்காங்க. 30,000 கோடியா? ரொம்ப ரொம்ப பெரிய தொகை இது. ஆமா, ஆனா அக்டோபர் 2025லயும் சரி, அதுக்கு முன்னாடி நவம்பர் 2023லயும் சரி, மழை பெஞ்சப்போ சென்னையோட வடிகால் சிஸ்டம் அப்புறம் அந்த பொது தங்குமிடங்கள் திரும்ப திரும்ப ஃபெயில் ஆச்சு. நம்ம பார்த்தோம். ஆமா, செய்தியில எல்லாம் வந்தது. அப்போ இவ்ளோ பெரிய ஃபண்ட்ல நிஜமா எவ்ளோ பர்சன்டேஜ் நகரத்துல வெள்ளம் வராம தடுக்கிற திட்டங்களுக்கு போச்சு? ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்ளோ செலவு பண்ணாங்கன்னு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் 20%க்கு மேல ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணாமலே இருக்குன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஆமா, பணம் இருக்கு ஆனா செலவு பண்ணல. இது நிர்வாக திறமை இல்லாமையா இல்ல வேற ஏதாவது காரணமா? இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும். 2019 ஒரு பேரிடர் மேலாண்மை திட்டம் போட்டாங்க. அதுபடி மார்ச் 2024க்குள்ள 412 முக்கியமான வெள்ள அபாயம் உள்ள வடிகால் முனைகளை சரி செய்யணும்னு சொன்னாங்க. 412 இடங்கள். சரி. ஆனா உங்க டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற GCC, அதாவது சென்னை மாநகராட்சியோட அக்டோபர் 2025 வெள்ள ரிப்போர்ட் படி அதே 412 இடங்கள்ல 135க்கும் மேற்பட்ட இடங்கள் வெள்ளத்துல ஃபெயில் ஆயிருக்கு. என்னது? சரி செய்யணும்னு குறிச்ச இடங்கள்லயே 3ல் 1 பங்கு ஃபெயிலியரா? இது எப்படி? அதான் புரியல. எப்படி இது நடந்தது? ஒவ்வொரு இடத்துல எப்போ வேலை முடிஞ்சது, எவ்வளோ செலவாச்சு, ஏன் ஃபெயில் ஆச்சு? இந்த டைம்லைனை கவர்மெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த வெள்ள பாதுகாப்பு ஏரியா, தற்காலிக ஷெல்டர்ஸ்லாம் ரெடியா இருக்கான்னு செக் பண்ண ஆடிட் ரிப்போர்ட்ஸ், அந்த ட்ரில்ஸ், பேரிடர் ஒத்திகை, அதோட ரெக்கார்ட்ஸ்லாம் எங்க? கரெக்ட். அந்த ஆதாரம் இல்லாம நாம ரெடின்னு எப்படி சொல்ல முடியும்? மொத்தமா பார்க்கும்போது உங்க ஆவணங்கள் ஒரு தொடர்ச்சியான பிரச்சனைய காட்டுது.
சென்னைக்கு உள்கட்டமைப்புக்காக ஒதுக்குற பணம் ஏறிட்டே போகுது. 2022-23ல 1270 கோடியில இருந்து 2025-26ல 2103 கோடி வரைக்கும். ஆமா, ஃபண்டிங் அதிகமா இருக்கு. ஆனா ஆர்டிஐ பதில்களும் சிஏஜி ரிப்போர்ட்டும் என்ன சொல்லுதுன்னா, வருஷா வருஷம் ஒதுக்குற பணத்துல 64%க்கும் கம்மியா தான் யூஸ் பண்றாங்க. அதாவது 3ல ஒரு பங்கு பணம் சும்மாவே இருக்கு. ஆமா, சென்னையோட பிரச்சனைகள் தீராம இருக்கும்போது பணம் இல்லாம இல்ல, பணத்தை யூஸ் பண்ணாம இருக்காங்க. ஏன்? இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? இது போன கவர்மெண்ட் காலத்தோட 2016-20 எப்படி இருக்கு கம்பேர் பண்ண முடியுமா? வார்டு வாரியா எவ்வளவு யூஸ் பண்ணாங்க, எவ்வளவு பாக்கி இருக்குன்னு டீடைல்ஸ் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அது கிடைச்சா ஒரு தெளிவு வரும். நிதி பயன்பாடு இப்படின்னா அந்த திட்டங்களை முடிக்கிறதுல இருக்கிற தாமதம் அது இன்னொரு பெரிய பிரச்சனை. ஆமா, முக்கியமா அந்த வடிகால் வேலைகளுக்கு பணம் ஒதுக்கி அந்த வேலை முடியறதுக்கு சராசரியா 17 மாசம் ஆகுதாம். 2021-25 டேட்டா படி 17 மாசமா? 1.5 வருஷம் கிட்டத்தட்ட. ஆமா, 40% மேல ப்ராஜெக்ட்ஸ் 6 மாசத்துக்கு மேல லேட் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்? பிளானிங் சரியில்லையா, இல்ல வேலை செய்யறதுல பிரச்சனையா? லேட்டான ப்ராஜெக்ட்ஸ்க்கு கான்ட்ராக்டர் மேல ஏதாவது ஃபைன் போட்டாங்களா? அதுக்கான ரெக்கார்ட்ஸ்? திரும்பவும் அதே கேள்விதான். இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? இவையெல்லாம் வெறும் நிர்வாக நம்பர்ஸ் இல்ல. இதுக்கு பின்னால மனுஷங்களோட இழப்பு, வலி இருக்கு. அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. அக்டோபர் 2020ல இருந்து அக்டோபர் 2025 வரைக்கும் பில்டிங் இடிஞ்சு விழுந்தது, திறந்து கிடந்த சாக்கடையில விழுந்தது, ரோட்ல திடீர்னு பள்ளம் விழுந்தது, இதனால ஏற்பட்ட சாவு, சீரியஸான காயம், இதுல எத்தனை சம்பவங்களை கவர்மெண்ட் கரெக்டான நேரத்துல ஆக்ஷன் எடுத்திருந்தா தடுத்திருக்கலாம்னு ஸ்டேட் ஆடிட்லயே சொல்லியிருக்காங்கன்னு உங்க மூலங்கள் கேக்குது. இது நிஜமாவே ரொம்ப சீரியஸான கேள்வி. அப்படி தடுத்திருக்க முடியும்னா அதுக்கு யார் பதில் சொல்றது? ஆமா, ஒவ்வொரு இந்த மாதிரி சோக சம்பவத்துக்கும் அது சம்பந்தப்பட்ட ஆடிட் டீடைல்ஸ், அப்புறம் அந்த சம்பவம் நடந்த 30 நாளைக்குள்ள என்ன சரி செஞ்சாங்கங்கிற ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் வெளியிட முடியுமான்னு கேக்குறாங்க. இங்க ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி நடந்த துயர சம்பவங்கள்ல எத்தனை சம்பவங்கள் ஏற்கனவே சேஃப்டி இல்ல, மெயின்டெனன்ஸ் சரியில்லைன்னு குறிப்பிட்ட இடங்கள்ல நடந்திருக்கு. ஓ, அப்படி ஒரு தொடர்பு இருக்கான்னு பார்க்கணுமா? ஆமா, அது தெரிஞ்சா அந்த அலட்சியத்தோட நேரடி விளைவு புரியும். அப்புறம் ஸ்கூல் சேஃப்டி, அத பத்தி உங்க டாக்குமெண்ட்ஸ் பேசுது. சொல்லுங்க. சேஃப்டிக்காக ஸ்கூலுக்கு லீவ் விட்டாலும் 2022 இருந்து கட்டாயமாக்கப்பட்ட பேரிடர் தயார்நிலை திட்டங்கள், அதாவது எமர்ஜென்சினா எப்படி வெளியே போறது, எங்க தங்குறதுன்னு பிளான்ஸ் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இல்லையா, ஆர்டிஐல தெரிய வந்திருக்கு. என்னது, ஸ்கூல்கள்லையா? அதான் இது எப்படி ஏத்துக்க முடியும்? அதான் பள்ளிக்கூடங்கள்ல இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களான்னு பார்க்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ரூல்ஸை மீறின ஸ்கூல்ஸ் மேல ஆக்ஷன் எடுத்தாங்களா? பருவமழை பாதுகாப்பு டெஸ்ட்ல பாஸ் ஆன, ஃபெயில் ஆன ஸ்கூல்ஸ், மத்த நிறுவனங்களோட லிஸ்ட் ஏதாவது இருக்கா? அதையும் கேக்குறாங்க. குழந்தைகளின் பாதுகாப்பு, அதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது இல்லையா? ஆக மொத்தம் நாம இந்த ஆவணங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. பணம் நிறைய ஒதுக்குறாங்க, ஆனா அதை சரியா யூஸ் பண்றாங்களான்னு வெளிப்படைத்தன்மை இல்ல. திட்டங்கள் எல்லாம் ரொம்ப லேட் ஆகுது, பாதுகாப்பு விதிகள்லாம் சரியா ஃபாலோ பண்றதில்ல, அதனால விபத்து நடக்குது. ஊழல் குற்றச்சாட்டுகள் வேற வருது. பேரிடர் காலத்துல தயார் நிலை, இவ்ளோ ஃபண்ட் இருந்தும் ரொம்ப வீக்கா இருக்கு. இதெல்லாம் வெறும் யூகங்கள் இல்ல, உங்க மூலங்கள்ல இருக்கிற டேட்டா, ஆடிட் ரிப்போர்ட்ஸ் கேக்குற ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள். ஆமா, நீங்க கொடுத்த இந்த மூலங்கள் கேட்கிற மாதிரி அந்த ஆடிட் ரிப்போர்ட்ஸ், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ், டைம்லைன் டீடைல்ஸ், ஃபைன் போட்ட ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டேட்டாவை கேட்டாதான் உண்மையான பொறுப்பு கூறலையும் வெளிப்படைத்தன்மையும் கொண்டு வர முடியும். நாம ஒரு குடிமகனா இந்த சிஸ்டம் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டாதான் நல்ல நிர்வாகத்தை கேட்க முடியும். தகவல் இருந்தாதான் கேள்வி கேட்க முடியும், அப்பதான் மாற்றம் வரும். கரெக்ட். சரி, இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. இத்தனை வருஷமா பல துறைகள்ல ஆடிட் ரிப்போர்ட்ஸ் மூலமா இந்த பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டப்பட்டும் இன்னும் தொடருதுன்னா, வெறும் ரிப்போர்ட்டை கேட்கறத தாண்டி என்ன அடிப்படை மாற்றம் தேவைப்படலாம்? சிஸ்டம்ல என்ன மாறணும்? ஆய்வுகள் நடந்து தப்பு தொடறதுனா, அலட்சியம் தொடறதுனா, உண்மையான பொறுப்பு கூறல் அது எப்படி சாத்தியமாகும் யோசிச்சு பாருங்க.